செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். அடுத்த 18 மாதங்களில் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 19,260 ஆசிரியர்கள், 3,000 மருத்துவர்கள் புதியதாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் சட்டப்பேரவையில் தகவல். 48 ஆண்டுகளுக்கு பின் மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டி. பாஜகவின் ஓம் பிர்லாவை எதிர்த்து கொடிக்குன்னில் சுரேஷை வேட்பாளராக நிறுத்தியது காங்கிரஸ். துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க பாஜக திட்டவட்ட மறுப்பு. நாடாளுமன்ற மரபை தொடர்ந்து பாஜக மீறுவதாக ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கண்டனம். மக்களவையில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் உறுதிமொழி ஏற்பு. பதவியேற்பின் போதே நீட் ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக கூட்டணி எம்பிக்கள் அதிரடி. Stop these shameful atrocities against minorities, Dalits and Adivasis. Jai Bhim, Jai Samvidhan. வேண்டாம் நீட், ban நீட். எங்களுடைய டெல்டா விவசாயிகளை காவிரியில் நீரை துறந்து டெல்டா விவசாயிகளை காப்பாற்று. மக்களவையில் ரேபரேலி தொகுதி உறுப்பினராக பதவியேற்றார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. இந்திய ஒற்றுமை யாத்திரை என முழக்கமிட்டு ராகுலை உற்சாகப்படுத்திய எதிர்க்கட்சி எம்பிக்கள். The duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan. நீட் வினாத்தாள் விற்பனை மூலம் 300 கோடி ரூபாய் திரட்ட மோசடி கும்பல் சதி செய்தது அம்பலம். முறைகேடு செய்வதற்காக இடைத்தரகர்களே மையங்களை தேர்வு செய்ததும் கண்டுபிடிப்பு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டாரத்தில் இடைவிடாது பெய்யும் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வால்பாறை, வாழப்பாடி உட்பட தமிழ்நாட்டின் பல இடங்களில் கொட்டிய கனமழை. தங்கள் சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களுக்காக சில நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிருப்தி. உடலில் என்ன அணிந்துள்ளார்கள் என்பதை பார்த்து தீர்ப்பு வழங்கப் போவதில்லை எனவும் அதிரடி. ஓவர் உலகக்கோப்பை தொடரில் வரலாறு படைத்தது ஆப்கானிஸ்தான். வங்கதேசத்தை போராடி வென்று அரையிறுதிக்கு முன்னேற்றம். தமிழ்நாட்டில் இன்னும் 18 மாதங்களில் 75,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிக்கை வெளியிட்டு பேசிய அவர், தொழில் வளம் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கிடவும் அதன் மூலம் நமது இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை பெற்றிடவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர், 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார். அரசு துறைகளில் மட்டுமில்லாது பெருந்தொழில் மற்றும் சிறு குறு நிறுவனங்களின் மூலமாகவும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளோம். நமது அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெடுப்புகளின் காரணமாகவும் மிக சிறப்பான முறையில் நடத்தி முடிக்கப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் கிடைக்கப்பெற்ற பெரும் முதலீடுகள் காரணமாகவும் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கடந்த 3 ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெறும் வார்த்தையாக அல்ல, ஆதாரங்களோடு தான் இதனை இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அரசு பணியை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவையில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரிக்குள், அதாவது இன்னும் 18 மாதங்களுக்குள்
பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 17,595 பணியிடங்களும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 19,260 ஆசிரியர் பணியிடங்களும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 3,041 பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 6,688 பணியிடங்களும் நிரப்பப்படும். அதாவது வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்களும் நிரப்பப்படும். இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000த்திற்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். இளைஞர்களின் எதிர்காலத்தை எப்போதும் மனதில் வைத்து திட்டங்களை தீட்டி வருவது திராவிட மாடல் ஆட்சியின் தனித்தன்மை என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். கல்வியின் மூலமாக ஒரு அறிவுசார் பொருளாதாரத்தை உருவாக்கி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இவற்றை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டவைதான் புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற மரபுப்படி மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க பாஜக மறுத்துள்ளது. இதையடுத்து மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டி உருவாகியுள்ளது. பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓம் பிர்லாவை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதனிடையே நாளை எம்பிக்கள் அனைவரும் கட்டாயம் வர வேண்டும் என்று பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கொறடா உத்தரவை பிறப்பித்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. சபாநாயகர் தேர்தலில் ஒருமித்த கருத்தை உருவாக்கும் நோக்கில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திமுக பொருளாளர் TR பாலு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்களுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் சபாநாயகர் தேர்தலில் ஆளும் கூட்டணிக்கு ஒத்துழைப்பு தர தயாராக இருப்பதாகவும், அதே நேரத்தில் மரபுப்படி துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் அதனை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சிகளை பாஜக அவமதிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். राजनाथ सिंह जी का खारगे जी को फोन आया. राजनाथ सिंह जी ने खारगे जी से कहा, देखिए आप हमारे स्पीकर को सपोर्ट कीजिए. ऑपोजिशन, पूरी ऑपोजिशन ने कहा है, हमने सब के सब से बात की है, पूरे ऑपोजिशन ने कहा है कि हम स्पीकर को सपोर्ट करेंगे, मगर कन्वेंशन ये है कि डेप्यूटी स्पीकर ऑपोजिशन को मिलना चाहिए. राजनाथ सिंह जी ने कल शाम कहा था कि वो खारगे जी को कॉल रिटर्न करेंगे. अभी तक राजनाथ सिंह जी ने खारगे जी का कॉल रिटर्न नहीं किया है. तो मोदी जी कह रहे हैं कंस्ट्रक्टिव कोऑपरेशन हो, और फिर हमारे नेता को इंसल्ट करा जा रहा है. மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க மறுத்து பாஜக பிடிவாதம் காட்டியதன் விளைவாக சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக இந்தியா கூட்டணி அறிவித்துள்ளது. இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக மக்களவையின் மூத்த உறுப்பினர் கொடிக்குன்னில் சுரேஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் முன்னிலையில் கொடிக்குன்னில் வேட்புமனு தாக்கல் செய்தார். Whether winning or losing, there is a convention in Lok Sabha. So speaker will be in the ruling party, or opposition will be the deputy speaker. Last two Lok Sabha, they denied us because they said you are not a recognized opposition. Now we are a recognized opposition. The deputy speaker is right for us, but they are not ready to give us. Again, till 11:50, we are waiting for the reply from the government side, but they didn't give any reply. That's why we filed. கேரளாவைச் சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் தற்போது 8வது முறையாக மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பட்டியலினத்தைச் சேர்ந்தவரான கொடிக்குன்னில் சுரேஷை தற்காலிக சபாநாயகராக நியமிக்க பாஜக மறுத்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஓம் பிர்லாவும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இதையடுத்து நாளை காலை 11 மணிக்கு மக்களவை சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்திய வரலாற்றில் 3வது முறையாக சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கு முன் 1952 மற்றும் 1976 ஆண்டுகளில் சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
நாடாளுமன்றத்தில் தமிழில் பதவியேற்றுக் கொண்ட தமிழ்நாட்டு எம்பிக்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதலை நிறுத்த வேண்டும், காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும் என மக்கள் பிரச்சினைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கையில் அரசியல் சாசன புத்தகத்துடன் உறுதிமொழி ஏற்ற திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் பட்டியல், பழங்குடியினர், சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களை நிறுத்த வலியுறுத்தி முழக்கமிட்டார். வாழ்க வையகம், வாழ்க தமிழ், ஜெய் ஜகத். Stop these shameful atrocities against minorities, Dalits and Adivasis. Jai Bhim, Jai Samvidhan. இதையடுத்து வடசென்னை எம்பி கலாநிதி வீராசாமி பெரியார், அண்ணா, கலைஞர் புகழ் வாழ்க என்றும், தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் வளர்க முத்தமிழறிஞர் புகழ், வாழ்க தளபதி, வாழ்க தமிழ் திருநாடு என்றும் முழக்கங்களை எழுப்பி பதவி பிரமாண உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். பின்னர் பதவியேற்ற மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் வேண்டாம் நீட் என முழக்கமிட்டார். தயாநிதி மாறன் என்னும் நான் மக்களவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின். வேண்டாம் நீட், பேன் நீட். இதேபோல் ஒவ்வொரு எம்பியாக தமிழில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். திருப்பூர் தொகுதி சிபிஐ உறுப்பினர் சுப்பராயன் வாழிய செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என முழக்கமிட்டார். சிதம்பரம் எம்பியும் விசிக தலைவருமான திருமாவளவன் ஜனநாயகமும் அரசியல் அமைப்பும் வாழ்க என முழக்கமிட்டார். தஞ்சை தொகுதி திமுக எம்பி முரசொலி பதவி பிரமாணம் எடுத்தவுடன் காவிரி நீரை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டார். எங்களுடைய டெல்டா விவசாயிகளை காவிரியில் நீரை திறந்து டெல்டா விவசாயிகளை காப்பாற்று. TR பாலு, கனிமொழி, ராசா தொடங்கி அனைத்து திமுக உறுப்பினர்களும் உளமாற என்று தங்களது உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். கார்த்தி சிதம்பரம், விஷ்ணு பிரசாத் உள்ளிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுப்பினர் நவாஸ் கனியும் கடவுளின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தமிழ் கடவுள் முருகன் மீது ஆணையாக என உறுதிமொழி எடுத்துக்கொண்ட மயிலாடுதுறை உறுப்பினர் சுதா, ராகுல் காந்தியின் ஒற்றுமை பயணத்தை நினைவுபடுத்தும் விதமாக ஜோடோ ஜோடோ பாரத் ஜோடோ என முழக்கமிட்டார். தமிழ் மக்கள் வாழ்க, இந்தியாவின் நம்பிக்கை தலைவர் ராகுல் காந்தி வாழ்க, ஜோடோ ஜோடோ பாரத் ஜோடோ. கிருஷ்ணகிரி காங்கிரஸ் எம்பி கோபிநாத் தனது தாய்மொழியான தெலுங்கில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இந்தியா கூட்டணி எம்பிக்களின் உற்சாக முழக்கத்திற்கு இடையே ரேபரேலி தொகுதி மக்களவை உறுப்பினராக ராகுல் காந்தி பதவியேற்றுக் கொண்டார். மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்வில் அரசியல் சாசன புத்தகத்துடன் பதவியேற்க வந்த ராகுல் காந்தியை பாரத் ஜோடோ முழக்கத்துடன் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து அரசியல் சாசன புத்தகத்தை உயர்த்தி பிடித்தபடி மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட ராகுல் காந்தி ஜெய்ஹிந்த் என்றும் அரசியல் சாசனம் வாழ்க என்றும் முழக்கமிட்டார். பதவியேற்புக்கு பின் தற்காலிக சபாநாயகருக்கு கை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்த ராகுல் காந்தி சபாநாயகர் இருக்கையின் அருகில் நின்று கொண்டிருந்த ஊழியருக்கும் கை கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. Rahul Gandhi, having been elected a member of the House of the People, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan. நாமக்கல் அருகே விளைநிலங்களில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் குடைபிடித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
நாமக்கல் மாவட்டம் வலையப்பட்டி, அரூர், பரளி, என் புதுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 820 ஏக்கரில் சிப்காட் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதற்கான முயற்சியில் இறங்கியுள்ள மாவட்ட நிர்வாகம் நிலம் கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு விவசாயிகள், விவசாய முன்னேற்றக் கழகத்தினர் மற்றும் எதிர்ப்பு குழுவினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சிப்காட் அமையவுள்ள நிலங்களில் ஓடைகள், ஏரிகள், குளங்கள், நீரோடைகள் இருப்பதை மறைத்து மாவட்ட நிர்வாகம் அரசுக்கு தவறான தகவல்களை அனுப்பியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் இன்று இத்திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பியபடி நாமக்கல் பூங்கா சாலையில் விவசாயிகள் மற்றும் சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் 50க்கும் மேற்பட்டோர் குடைபிடித்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதன் காரணமாக பின்னர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி வஉசி கல்லூரியில் அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் கல்லூரியான வஉசி கல்லூரியில் அரசின் உயர்கல்வித்துறை நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக அளவு கல்வி கட்டணம் வசூல் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் பராமரிப்பு கட்டணம் என்ற பெயரில் 5000 ரூபாய் வரை வசூலிப்பதாக கூறி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு இப்பிரச்சினையில் தலையிட வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போன வருடம் 13,000 அந்த பீஸ்ல 19,000 இருக்கு. நேற்றும் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதை தொடர்ந்து இன்னைக்கு முதற்கட்டமா வகுப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கு. தொடர்ச்சியாக நடந்துருக்கு. இதுல என்ன அப்படின்னா அரசு அதிகார தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை வழங்கியிருக்காங்க. இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு உள்ள போறோம். இடையே உடன்பாடு எட்டல அப்படின்னா மீண்டும் நாளைக்கு போராட்டம் தொடர்ந்து தெரிவிச்சு கொள்கிறோம். 2000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை பராமரிப்பு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ பிரதிநிதிகளுடன் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். எச்சில் இலையில் அங்க பிரதட்சணம் செய்யலாம் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை கோரி தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. கரூர் அருகே உள்ள கோயிலில் பக்தர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்யும் நடைமுறைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் கடந்த 2015ஆம் ஆண்டு நீதிமன்றம் தடை விதித்தது. இதனிடையே நேரூர் சத்குரு சதாசிவ பிரம்மேந்திரால் சபா தரப்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் அவர்கள் சாப்பிட்ட இலையில் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்யவும் அனுமதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சாமிநாதன் எச்சில் இலையில் அங்க பிரதட்சணம் செய்யும் நிகழ்விற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த மே 18ஆம் தேதி அந்த கோயில் அங்க பிரதட்சணமும் நடைபெற்றது. தனி நீதிபதியின் இந்த தீர்ப்பிற்கு எதிராக தமிழ் வழியில் அர்ச்சகராக பயின்ற அரங்கநாதன் என்பவர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார். அதில் மனுதாரர் பழைய உத்தரவுகளை மறைத்து தங்களுக்கு சாதகமான உத்தரவை பெற்றுவிட்டதாகவும் இந்த உத்தரவு பலராலும் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் அருள் முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக மாவட்ட ஆட்சியர் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கோடு இந்த வழக்கையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.